ரூம்மேட் ஆயிட்ட. தண்ணி போடுவியா? மாத்திரை போடுவியா? தம் போடுவியா? பான் பராக் போடுவியா? நோ. வெத்தலை சீவல் போடுவியா? போடுவியா? ஐயோ வந்து வாச்சானுங்க பார். மச்சான் நேத்து நான் உங்ககிட்ட வாங்கின 4 லிட்டர் பெட்ரோல். ஆச்சரியமா இருக்குது. வாங்கினது திருப்பி கொடுத்துட்ட. நாளைக்கு 1 லிட்டர் வேணும்ல, அதான். இதுக்கு ஏன்டா தெரிச்சு வர்ற? CH3 plus CH4 தாங்க முடியல. ஏய் ரிசர்ச் பண்ணவா டிஸ்டர்ப் பண்ணாத. So it forms alcohol. When lemon urkoi mingle with alcohol, it forms yes jalsa. Find out the solution. டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஃபோன் வந்திருக்கு, வார்டன் ரூம்ல. உடனே போ. வந்தோனே சொல்ல வேண்டியது. வந்த உடனே தான் சொல்றேன். May I come in? Yes, come in. Okay, போதும் ஓகே. அப்படியே ராவா ப்ரொசீட். ஓகே. நான் குடிக்காத அப்பவே சொல்ல கேட்டியா? இப்ப பெட்ரோல குடிச்சு உயிரை எடுக்கிறேடா. ஐயோ அடக்க முடியலையே. அவசர கேஸ். நம்ம காலேஜ் கேண்டீன் டீ சாப்பிட்டேன், அதனால வயிறு சரியில்லை. உன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? நோ நோ, அப்படின்னா இங்கேயே போ. டேய் சிக் சிக் டாய்லெட் போட மரியாதையா. வருது விலகு. ஐ ரவீனா, ஏன் ஜட்டியை வெளியே போட்டு வச்சிருக்க? அதான் இஷ்டம். நாட்டி கேர்ள். வேகமாய் வந்ததால் போகிறேன். ஆஹா, பாத்ரூம்குள்ள உட்கார்ந்து தம் கட்டுற சுகமே தனி. அது தமிழனுக்கு தான் புரியும். எங்க போடுறது? அதான் கீழே இவ்வளவு பெரிய ஆஸ்ட்ரே இருக்குதே. வேட்டியை தூக்கி போடுறா, காயத்துல பற்ற போகுது. எங்க அப்பா அடிக்கடி தொண்டர்ல டீ குடிக்க சொல்லுவாரு. அது என்னமோ டீ குடிக்கிற மாதிரி சாதாரண மேட்டர்னு நினைச்சேன். இப்பதானே வலி. என்ன கன்சாமி, ரொம்ப நாளா காலேஜ் பக்கம் ஆளே காணோம். அப்பாவோட தொகுதி பக்கம் போயிருந்தேன். போடா, இங்க என்னடா பாரு. கந்தசாமி இருக்கட்டும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்லடா, காட்டுங்களா? ஏன் ஒரு 5 ரூபாய் டிக்கெட் போட்டு கியூல நிப்பாட்டி காட்டேன். போங்கடி. உங்களுக்கு அடி வெட்டதே காட்டு தீ மாதிரி பரவிருச்சு. இனி தீய பத்தி நீ பேசுன பிச்சிருவண்டா. வணக்கம் சார். குட் மார்னிங். ஐயோ, அரசியல்வாதினா தொட தெரியுற மாதிரி வேட்டியை தூக்கி கட்டிட்டு நடப்பானுங்க. ஆனா பையன் ஆளை வச்சு பின்னாடி தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கான். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். டேய், அரசியல்வாதி பையன்னா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்தா தெரியல, ஒரு கழிச்சு படுத்திருக்கேன் சார். உட்கார்ந்து இருந்தாலே படிப்பு வராது உனக்கு, அதுல படுக்க வரையா? நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் சார். என்னால உட்கார முடியாது சார். ஜெயிக்கிற மூஞ்சிய பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், மந்த்லி டெஸ்ட் வருது. கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ப்ரொஃபசர் சார், இவங்களுக்கு ஒரு டவுட்டா. என்ன? ஒண்ணு இல்ல, கொஸ்டின் பேப்பர்லாம் எந்த பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டூபிட் நான்சென்ஸ் இடியட். ஒரு ப்ரொஃபசர் எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாது உனக்கு? சார், வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். நான் தனியா படிக்கிறது பெட்டரா இல்ல வீணாவோட கம்பைன் ஸ்டடி பண்றது பெட்டரா? அது அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. எப்படியாவது படி. வேணாம் டாக்டர், பிரான்சிஸ் ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கான். சார், கையால எழுதி படிக்கலாமா இல்ல வாயால சொல்லி படிக்கலாமா? நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட், எப்படி பண்ணாலும் வேஸ்ட். டாக்டர், நீங்க முதல்ல அட்டெண்ட் பண்ண பேஷண்ட் யாரு? இதுதான் கடைசி பேஷண்ட், பக்கத்து கிளாஸ்ல இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் உனக்கு தேவைதானே? எனக்கு ஒரு டவுட் சார். நீ தானே சுனில்? எஸ் சார். உன் அண்ணன் பேரு பலராமன் தானே? ஆமா சார். அவன் பெரிய ரவுடி ஆச்சே. அவன் மாதிரி இல்லாம நீயாவது ஒழுங்கா படி. எங்க உருப்பட போற? நம்மளால பாடத்தை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தீக்காயத்தை பத்தி பார்க்கலாம். ஐயோ, மறுபடியும் தீயா? படுறா டேய். அங்கேயே அடிச்சானே. ஓனா கம்பியார். அது மேட்டர். ஏமா மோகனா, நேத்துக்கு இவனை அடிச்சியாமே, இதெல்லாம் சரியா படலமா? சரியா படலையா? இல்ல சரியா படல. என்ன இப்ப பட்டுச்சா? குடுறா தம்ம. போடி கோத்ரி. அது மாட்டற. சரி. சிக்கி கிச்சி. சிக்கி கிச்சி. அடடா சிக்கி கிச்சி. அவனுக்குன்னு மாட்டுது பாடுறா. செயின சொன்ன. ஹலோ,
यही है wrong choice baby. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்புறம் பிடிச்சு கொடுங்க ஓகே மச்சான் நீ ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்ல சொன்ன அவன் கல்யாணமே பண்ணிட்டான். அதான் மேட்ரு. எது பாரு. சுனில், என்னது இது? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோசமானவங்க தான். ஆனா இந்த அளவுக்கு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ ரொம்ப நல்ல பசங்க. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒன்னும் இல்ல. இல்ல இல்லன்னு சொன்னேன், நம்பவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஆமாண்ணே அடிச்சு மாட்டே உடைச்சிட்டாங்க. என்ன இல்லைன்னு சொன்னீங்க? எதுக்கு ஆமான்னு சொன்னீங்க? நான் உங்களை லவ் பண்றேன்னு கேட்டாங்க. இல்ல இல்லன்னு சொன்னேன், நம்பல. அட ஆமாண்டாண்ணே அடிச்சு மாட்டே உடைச்சிட்டாங்க. தலையில ரத்தம் வருது, ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிட்டலா? இதெல்லாம் சாதாரணங்க. மூட்டை பூச்சியா? குடும்பத்தோட வந்து கிடைக்கிறீங்களா? அவனை வாடகை செஞ்சு குடும்பத்தையே காலி பண்றேன். ஓசிலே ஓ பாசிட்டிவ் கேக்குதா உனக்கு? அம்மா அம்மா தாங்க முடியலடா. 24 hours ஸ்டாண்டிங்லயே இருக்கறடா. உட்கார முடியலடா. டார்ச்சரா இருக்குடா. என்னண்ணே தாமரை ரூம் சுத்தமா மாறி போயிருக்கு. அவன் ஏதாவது வாஸ்து சாஸ்திரத்துக்காக மாத்தி வச்சிருப்பான்டா. சனினால ஏதாவது நல்லது நடந்தா சரி. வேட்டி விடுறா. சும்மாண்ணா ஐயா பிடிச்சு சொல்லிக்காரு. ஐயாவது கொய்யாவது. ஏண்டா நான் ஒரு டாக்டர். எனக்கே நீ வேட்டியை பிடிச்சிட்டு வந்தீனா நாளைக்கு எவனாவது என்கிட்ட வைத்தியம் பார்க்க வருவானா? எனக்கு ஒரு வில் பவர் இருக்குடா. பலியை பொறுத்துக்கிட்டு இந்த சேர்ல உன் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்து காட்டுறேன் பாரு. உட்காராதனே, பின்னால எதுவும் வலிக்க போகுது. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன்? நான் யாரு? நான் எங்க வேண்டாம். அப்பா யாரு? எங்க ஃபேமிலி என்ன? எப்படி உட்கார்ந்து பாத்தியாடா? தானே உட்கார்ந்த தானே தலைவன் வாழ்க. இன்னொரு வாட்டி சொல்லு. தானே உட்கார்ந்த தானே தலைவன் டேய், வாழ்க. ஜல்ரா, போ. அடா, போடா. ராமு, வா வா வா. அடப்பாவி, உட்கார்ந்துட்டியா? வெந்த புண்ணுல விரல பாய்ச்சிட்டியடா. டேய், மூட்டை பூச்சி மாதிரி ராத்திரி நேரத்துல வரிய என்ன மேட்ரு? ரத்தம் குடிக்கத்தான். டேய், நம்ம பிசியாலஜி ப்ரொஃபசர் தாஸ் இருக்காரே, அவர் அடிக்கடி கரம் வச்சு என்னையவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறதுக்காக தான் இங்கே வந்தேன் நானு. டேய், எந்த பாடமா இருந்தாலும் எந்த சந்தேகமா இருந்தாலும் ராத்திரி எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்ற ஒரே ப்ரொஃபசர் அவர்தான். நேத்து 10 மணி கூட நான் ஃபோன் பண்ணனே, உடனே டவுட் கிளியர் பண்ணிட்டாரே. கிளியர் பண்ணாரா? ஆமாண்டா. இப்ப மணி என்ன ஆகுது? 12. அவர் வீட்டு ஃபோன் நம்பர் என்ன? 4812217. 481. அந்த ஃபோன் எடுறா. ஏய், குடுறா. ஒரு டவுட் இருக்கு, சீக்கிரம் போடு. போடுறேன். 4812217. ஹலோ ஹலோ அம்மா, ப்ரொஃபசர் தாஸ் வீடுங்களா? ஆமாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறேங்க. இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்றீங்க? ஒரு சின்ன டவுட் ஒன்னு கேட்கணுமா? அவர் தூங்குறாருங்களே. அப்படியா? அவர் தான் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, சரி இருங்க எழுப்புறேன். வராரு பார், லைன்ல வராரு. இந்த பேஜ் அவர்கிட்ட காட்டேன். என்னங்க உங்களுக்கு போனு? யார் இந்த நேரத்துல? ஹலோ சார், தாஸ் சாரா பேசுறீங்க? ப்ரொஃபசர் தாஸ் ஹியர். யார் பேசுறது? சார், நான் உங்க ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், ஒரு டவுட் கேட்டுக்கலான்னு. டவுட்டா? மணி 12 கூட டவுட்டா? உன் அறிவு பத்தி நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுப்பா. ஆர்வத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன்ப்பா. என்ன டவுட்னாலும் கேளு. சார், லேட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்லையா சார்? அதான் சொல்லிட்டேன் 12 மணின்னு. லேட்டுன்னு தெரியாது எனக்கு. சொல்லு. உங்க ஒய்ஃப் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். அவ ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு என்ன தெரியும்? நீ கேளு. சார், என் கூடவே இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் டவுட் கேட்கணும். ஒருத்தரா கேளுங்கப்பா. சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? எல்லாம் ஒன்ன சொல்லணும். நீ தூங்கின மாதிரி தான் போ.
பரபர ஓவரா போறடா நீ. டேய் யார பத்தி எப்பா ஐயோ எப்பா சேர் பின்னாடி ஒட்டிக்கிச்சு. ஐயோ ஐயோ என்ன பண்றது தெரியலையே, வலி தாங்க முடியலையே, எங்க போனாலும் கூடவே வருது. ஐயோ பிரிச்சு விடுறா பிரிச்சு விடுறா. வார்னிஷ் அடிச்ச சேர்ல உன்னை உட்கார சொன்னது? வார்னிஷ் அடிச்ச சேர், அதை ஏன்டா முதல்லயே சொல்லலையா? நீ எங்கடா நான் முதல்ல சொல்ல விட்டேன்? சரி சரி உட்கார், உட்கார்ந்து பேசுவோம். உட்காரு, நிதானமா உட்காரு. நீ ஐயோ உட்கார்ந்தனாலடா வினையே வந்துச்சு. நீ உட்கார்ற முதல்ல. உட்கார முடியாதுடா. இல்ல இல்லடா, இந்த கிழிச்சிரு போடு பயமா இருக்குடா. என்னடா பண்ண சொல்றேன்? ஐயோ ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படியாவது அந்த பக்கம் போடி, அந்த பக்கம் போடி. நீ அந்த பக்கம் போடி. எந்த அந்த பக்கம் போடா. அந்த பக்கமா? இடி இடி அப்படியே இடி. இடி இடி. ஆள பாவி, உனக்கு என்னடா துரோகம் பண்ண? அன்னைக்கு கக்கூஸ்ல தீ பிடிக்க வச்ச, இன்னைக்கு சேரோட ஒட்ட வச்சியடா. பிரிச்சு விடுறா பிரிச்சு விடுறா. நல்லா அந்த பக்கம் பிடிச்சி விடா வராச்சு. I am the power of the world. எங்களின் விடிவெள்ளி இவருக்கு ஒரு பேர் வைங்க. இந்தியன் தன்மான சிங்கம் அண்ணன் கந்தசாமி. தங்க தலைவா வணக்கம். கந்தசாமி. அமைதி அமைதி. என் தந்தையே பல்லாண்டு காலமாக வராத அவரது இந்த தொகுதிக்கு தனையனாகிய நான் வந்திருப்பதன் காரணத்தை உங்களிடம் கூற விளைகிறேன். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டதென்று எதிர்க்கட்சிகள் ஏளனம் செய்கிறார்களாம். நான் என்ன கலிங்கத்து பரணி படிக்காத காரிருளா, புறநானூறு தெரியாத புண்ணாக்கா, குதித்து பயந்தோட நான் என்ன குள்ள நெறியா? நான் என்று சொல்லுகிறேன், எனக்கு அடிபட்டிருப்பது பின்னால் தான். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எனக்கு முன்னால் ஓய்ந்து விடாது இந்த அலை, சாய்ந்து விடாது இந்த சிலை, இவை அனைத்துமே எதிர்க்கட்சிகள் பின்னிய வலை. இதுதான் இந்த நாட்டின் இன்றைய நிலை. எனது புகழும் என் தந்தையின் புகழும் கடல் கடந்து இலங்கை வரை பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதை நானே கூறினால் ஏதோ தலைக்கணம் பிடித்த தருக்கன் தடுமாறி உளறுகிறான் என்று எதிர்க்கட்சிகள் அதையும் ஏளனம் செய்யக்கூடும். ஆகவேதான் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தோழர் அறிவுமதி என்னை பற்றியும் என் தந்தையை பற்றியும் உங்களிடம் பேசுவார். இப்ப பேசுப்பா. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அவதான்பா கடவுள் வச்சு சொன்னாரு. எதுவுமே பிரியலப்பா, தமிழ பேச சொல்லுப்பா. என்ன கதைக்கிறார்கள்? சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சென்னை வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம்ன்ற. உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மள மீட் பண்றது குஜராத் இது. நான் சென்னைக்கு பலமுறை வருவது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. நான் மெட்ராஸுக்கு தபா தபா வருவது மனசு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நான் எதற்காக சென்னை வந்திருக்கேன் என்றால், நான் எதுக்கோசரம் மெட்ராஸ் வந்துக்கிறேன்? கந்தசாமிக்காக. கந்தசாமிக்கோசரம். கந்தசாமி ஒரு நல்ல மனிதர். கந்தசாமி ஒரு சோக்காளி. அவர் ஒரு வலிமையானவர். சீக்காளி இல்ல. அவர் இதயம் ஒரு தங்கம். 25 கேரட் கோல்டு. அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, உங்களுக்கும் உன்னாண்டையும் எங்களுக்கும் என்னாண்டையும் ஒரு நல்ல உறவு வேண்டும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, காந்தி சொன்னது போல், காந்தி சொன்ன மாதிரி, ராஜா சொன்னது போல், காமராஜர் சொன்ன மாதிரி, உங்கள் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு பாடி மண்ணுக்கு ஆயிட்ட நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, அது ஒண்ணு நீங்கள் இல்ல. மட்டும் நீ காண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் லைஃப்ல கழிக்கணும்னா அமைதியாக இருங்கள். கம்முனு இருக்கணும். யார் மீது கோபம் கொள்ள வேண்டாம். யார் மீது காண்டா வேணாம். தெளிவாக இருங்கள். உசாரா இருக்கணும். விழிப்போடு இருங்கள். வாட்ச்மேனா இருக்கணும். பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் என்ன சார் சொன்னாரு? சொல்கிறேன் சகோதரா. சொல்றேன் பிரதர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. மெர்சல்லை மெர்சல்லை மெர்சல் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும், சார் இன்னொத்தப்பா சொல்லு சார். உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும், சார் இப்ப யாருக்கு புரியாது கட் பண்ணு சார். தமிழே அறியாத நீ எல்லாம் ஒரு தமிழனா? டேய் என்ன பார்த்து தமிழ்நாடு பார்த்து கம்முனு இருக்கீங்க. அன்புடையீர், கூட்டு குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாமா? கரிசல் காட்டு பூமியிலே விரிசல் விழலாமா? குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா? நீங்களெல்லாம் இப்படி சண்டையிட்டால் எருதுக்கு விருது கிடைக்குமா? சர்ப்பம் தான் கர்ப்பம் தரிக்குமா? எறும்பு தான் தேரெழுக்க முடியுமா? ஆகவே இந்த கூட்டம் இந்த அளவிலே நிறைவடைகிறது. எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன். நமது தோழர் இன்றே ஆகாய மார்க்கமாக செல்ல இருக்கிறார். அவரிடம் உங்கள் குறைகளை கூறுகள். கிரௌட கிளியர் பண்ணா. அப்புறம் தோசை போடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கல்ல எடுத்து வச்சுட்டு உள்ள போ. தண்ணீர் தந்து தாகம் தணித்த தன்மதியே, உன் பெயர் என்ன? முனிம்மா. ஆஹா முனியம்மா, நீ எந்தன் கனியம்மா, மல்லிகை கொடியம்மா,
மனதிற்குள் மழையம்மா, மார்கழி பனியம்மா. உட்கார்ந்து பேசுங்க. ஐயோ அம்மா, வைத்து விட்டாள் ஆப்பம்மா. டேய் பத்திக்கிட்டு எரியுதா, ஃபயர் சர்வீஸ்க்கு போன் போடுங்கடா. ஐயோ, இந்த ஏழையோட வசனம் மாலை இதான்பா. ஆனா உள்ள ஒண்ணு இல்ல. நீ வெள்ளையும் சொல்லியுமா கீரேண்டா, நான் உண்மை சொல்லுகிறேன். தங்கள் மொழி புதிதாக உள்ளது, கற்றுக்கொள்ள அவளா உள்ளேன் ஐயா. ஐயோ, என்னால உன் கொச்சல் தாங்க முடியலையே. உன்னை மௌன அத்தங்குறா இத்த கவனிடா. சுனிலே நல்லா இருக்கிறியா? எம்மா நாளாச்சு பார்த்து நம்ம கண்டுக்கவே மாட்டேன்ற. என்னப்பா தூங்கினா? ஏம்பா என்னப்பா இதுக்கு போய் அழுதுனே? நீ தான்பா மறந்துட்ட. அண்ணா திங்க அடிக்கடி வருதுப்பா. அங்க பார் முத்துமாரியம்மா கோயில் ஃபங்க்ஷன் 48 நாளா குழு உத்தரவு வேண்டிக்கிறோம்பா. ஆள் செலவு அண்ணாத்த தான். சரி வா ஹோட்டலுக்கு போலாம். பிரதர் நீங்களும் வாங்க. ரிலேட்டிவ் ஒத்துக்கடா. ஏய் மூச்சுடா போமே. ஏய் மன்சே மைதானமா இருக்குது. நீங்க யாரும் இங்க விளையாட கூடாது. கொடமா பத்திரிமா ஏய் கடப்பத்திரிமா. ஏய் வாச்சா பத்திரி பிகரா பத்திரி கமிங்கடா. இட்டா. ஏய் வாடா. லுக் அட் மீ. யார் வருதுப்பா? எல்லாத்தையும் எஸ்பிடி போடு போ. கூந்துங்க பிரதர் கூந்துங்க. எங்க கையில எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் எதிரானே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வெட்டுமணி. இந்த 3 தலை சூரி. உண்டான குமார், மைக்கேல் ஜாக்சன், பெரும்புள்ள இவன் தான் தொட்டிச்சுவான். அப்பால சுனில். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? ஆமா நம்மால எல்லாத்தையும் ஆளாண்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சாச்சு. நீட்டா அந்த ஆளை பத்தி என்னன்னு என்ன சொல்ல? நம்மள டீல்ல விட்ட பத்தியா? நம்மள பாத்துட்டு கபால்னி ஒரு சிகரெட் ஆன்ட்டி. ஏய் ஃபீலிங்கா பத்தி டமார் உனக்கு டீ தானே வேணும். டேய் டீ ஊத்துறா வாங்கிட்டு போ. என்னப்பா? ஓ அதுவா? டேய் ஃப்ரெண்டுடா. என்னப்பா கதையாகுது? யாரை கேட்டாலும் ஃப்ரெண்டு. அதான் பார், ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை 3 நிமிஷத்துல தான் உறவா இருக்க முடியும். ஒண்ணு அம்மாவா இருக்கணும், மம்மியா இல்ல அக்கா தங்கச்சியா இருக்கணும், சிஸ்டரா இல்ல பொஞ்சாதியா இருக்கணும், வைஃபா. டேய் ஃப்ரெண்டுன்னா விட்றா. இந்த பொண்ணு 23 சீல போற போய் அவனோ ஒருத்தன் பர்ஸ் அடிச்சிட்டான். இப்போ அந்த பர்ஸ் எனக்கு வேணும். ஏய் பெசன் நகர் ரூட் நீ நான் உங்க மகனா? வடவள்ளினா அண்ணா சைதாப்பட்டின பட்டமாக்கண்ணே. ஏய் வேற யாரா? அப்ப லெஃப்ட் கிரியா தான் இருக்கணும். உஷார் பண்றாத லெஃப்ட் கிரியா. பிரதர் தோடா ராஜி பத்திரிசி கானா பத்திரி டமால். டேய் ஒரே இடத்துல மறுபடியும் அடிபட்டதுன்னு வச்சுக்க, அந்த பாட்டை வெளியில செஞ்சு கோயில் உண்டியில போறத வேண்டிக்க. உன் பேக் ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆயிடும். கரெக்டா? ஏதோ கண்ணு காதுனா கடையிலேயே செய்தி விற்பாங்க, வாங்கி உண்டியல்ல போடலாம். இதையெல்லாம் சொல்லி செய்யணுமேடா. அப்படியே செய்தாலே இத போற அளவுக்கு உண்டியில இது. டேய் நீயும் பின்னாடி இருந்து குத்தாதடா. டேய் ஹால் டிக்கெட் கொடுக்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எடுக்கறாங்க, உடனே வா. நீ உடனே போவ, நான் வர்றதுக்குள்ள பரிச்சையே முடிஞ்சிருமேடா. இங்க ஒண்ணு 2 மச்சம். நெக்ஸ்ட் யுவர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். இவ்வளவு பெரிய தீக்காயமா? இந்த காயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு? பின்னாடி ஒருத்த பெரிய தீ காயத்தோட வரான். எஸ் கம் ஆன். எங்க தீக்காயம் இருக்கு டாக்டர். காட்டு. கொஞ்சம் அப்படி ஓரமா வாங்களேன். இதுக்காக வேலையெல்லாம் விட்டு வர முடியாது. நீங்க போங்கம்மா. நீங்க தான் அனுப்புறீங்க, நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. வாங்க மேடம். சனிய கர்மா அப்படி எங்கம்மா காயம் இருந்தது? எஸ் ஐ அம் பிரதீபா, செகண்ட் இயர். ஓகே இங்க ஒண்ணு. ஓகே பாப்பா சுனில். இங்க ஒண்ணு சார். ஓகே இங்க ஒண்ணு. ஓகே உங்களுக்கு? உங்களுக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு சார். 4 நாளாவுக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு. ஓகே இனிமே பொண்ணுங்களுக்கு எங்க மச்சம் இருக்குன்னு பசங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்குனது பத்தாதா? இன்னைக்கு அனாட்டமி கிளாஸ்ல ஒரு சூப்பர் மேட்டர் நடந்தது தெரியுமா? எப்படி பார்த்தான்னு தெரியலையே. ஹலோ என்னாச்சு? என் உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை விட்டு நம்ம பாலா இல்ல ஒரு டெட் பாடி ஃபிங்கர் எடுத்து நம்ம மாலா கோட்ல போட்டா. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஐயோ அந்த டெட் பாடி யாருதுன்னு தெரியல. நான் போய் கேட்டு வரேன். விளையாடாத சுனில், நான் சீரியஸா கேக்குறேன். ஏய் இதுக்கே டென்ஷன் ஆற சும்மா. சொல்றியா இல்லையா? சொல்றேம்மா. அன்னைக்கு ஒரு நாள் உன் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தேன்ல. வந்த அப்ப நீ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். போர் அடிச்சுது. குளிக்கிற சத்தம் வேற. பாக்குறேன் பாத்ரூம் பக்கத்துலயே ஒரு செல்ஃப். அடிச்சாண்டா சான்ஸ்னு மெல்லமா ஏறினேன். பார்த்தனே 2 புது ஆல்பம். அதுல இருந்து ஒண்ணு உருவினேன். உள்ள பார்த்தா ஒரே போட்டோஸ். அதுல நீ போஸ் கொடுத்து நிக்கிற ஜெட்டியோட 4 வயசுல எடுத்தது. அதுலதான் இந்த மச்சத்தெல்லாம் பார்த்தேன். Thank God. ஆமா நீ ஏன் டென்ஷன் ஆன?
இல்லையே. என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுது இல்ல? நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது நான் எட்டி பார்த்திருப்பேன்னு நினைச்சேன், அப்படிதானே? நான் என்ன பொறுக்கி போயினா? சரி 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 சரி, நான் அப்படி நினைப்பேனா? அதெல்லாம் இல்லப்பா. உட்காரு உட்காரு உட்காரு. ஆமா, உன் ஹேர் ஸ்டைல் என்ன இப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. அப்படியா? உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல. அப்போ நாளைக்கு காத்தால காலேஜுக்கு வரும்போது மொட்டை வச்சுட்டு வந்துடுறேன். உண்மையாவா சொல்ற? ஐஷுவா? ஆமாமா, உனக்கு பிடிக்காத ஹேர் ஸ்டைல் நமக்கு எதுக்கு? சுனில் சொன்னா செய்வான், நீ கொஞ்சம் நல்லா செய். எனக்கு அப்ப இந்த தாடி மீசை கூட தான் பிடிக்கல. அப்போ நாளைக்கு காத்தால காலேஜுக்கு வரும்போது மொட்டை அடிச்சு தாடி எடுத்து மீசை எடுத்துட்டு தான் வருவேன். நான் எது சொன்னாலும் செய்வியா? செய்வேன். அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமா. எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பனா? ரொம்ப ரொம்ப ரொம்பனா எவ்வளவு பிடிச்சிருக்கு? சொல்ல எவ்வளவு பிடிச்சிட்டாங்க. கம் ஆன். ஐயோ. Idiot! Porky rascal! சுனிதா, சுனிதா, நான் சொல்றது கேளு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோச்சிக்கிற? சரி கோச்சிக்கோ, என் கூட பேசாம கூட இரு. ஆனா நான் சொல்றது கேட்டுட்டு போ. கையை விடு. போடா. எதுக்கு போய் கையை கட்டு? பொறுக்கித்தனத்தை காட்டுறியா? எதுடி பொறுக்கித்தனம்? ஏய், இது என்ன பொறுக்கித்தனமா? உன்னை கிஸ் அடிச்சது பொறுக்கித்தனமா? நாங்க என்ன மாச கணக்க பிளான் பண்ணி கிஸ் அடிச்சோம். நீ தானே கேட்ட உன்னை எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. எனக்கு உன்னை இவ்வளவு பிடிச்சிருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியல. உன்னை எனக்கு அளவுக்கு மேல பிடிச்சிருக்கு, அத சொல்ல தெரியலடி, அதாண்டி கிஸ் அடிச்சேன். ஏய், உன்னை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தி அடி கிஸ் அடிப்பாங்க? கேட்டு பாரு, எவனவே தான் கேட்டு பாரு. நான் வெட்டி இருக்கேன், குத்தி இருக்கேன், 1000 ரவுடித்தனம் பண்ணியிருக்கேன். ஆனா எந்த பொண்ணு பின்னாடியும் போய் பள்ளிச்சது கிடையாது. பார்க்கு பீச்சுன்னு நான் எவ கூடயும் சுத்தினது கிடையாது. நான் நினைச்ச 1000 பொண்ணுகளை என் பின்னாடி சுத்த வைப்பேன். ஆனா நான் பார்த்து பேசி பழகிற பொண்ணு நீதான், கடைசி பொண்ணு நீதான். நான் உன்னை என் லவ்வரா நினைக்கல, என் பொண்டாட்டிய நினைக்கிறேன். உன்னை நான் என்னவெல்லாம் எப்பவெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுவேன். அது உனக்கு பிடிக்கலன்னா உன் லவ் வேணா, உன் பொடி. ஏய், வாடாங்க. யார் அவ? உனக்கு எனக்கு உள்ள பாசத்தை பர்சன்டேஜ் போட்டு பிரிச்சு பேசுற. நான் உன் மேல வச்சிருக்க பாசத்தை விட நீ என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கியாம? சொல்ற அவ சொல்ற. ஏய், நான் உன்னை அடிப்பேன், உதப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். எனக்கு உரிமை இல்லையா? சொல்றா, எனக்கு உரிமை இல்லையா? இருக்கு. அது கேட்கறதுக்கு அவ யாரா? அவட மொழமொழமா பேசிட்டே போற, நிறுத்தின்னு சொல்லாம அதை கேட்டு நீ ரசிச்சு நிக்கிற. அப்ப அவதான் உனக்கு பெருசா போயிட்டால. எத்தனை நாளாட உனக்கு அவளை தெரியும்? நீ 6 வயசு இருக்கும்போது அப்பா அம்மா அவனை அனாதையை விட்டு போயிட்டாங்கடா. நீ பாயில படுத்தா உடம்பு வலிக்குமேனு தினமும் என் மார்ல போட்டுதான் உன தூங்க வைப்பேன். அப்பெல்லாம் எங்கடா போனா அவ? எங்க போனா? டேய், உசுறு போன தண்டை எல்லாம் அழுவாங்க. ஆனா நீ அழுதாலே என் உசுறு போயிருண்டா, போயிரும். 4 வேலைனாலும் நான் பட்டினியா இருந்திருக்கேன்டா. ஆனா ஒன்னு ஒரு வேலையாவது பட்டினி போட்டுருப்பானடா.
அப்பலாம் எங்கடா போனா அவ எங்க போனா டேய் நீ பாருடா பாருடா பெரிய வாயாடி இருப்ப போல இருக்கவ சொல்லி வை இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அடக்கு ஒடுக்குமா ஒழுங்கு மரியாதையா இருக்கணும் சொல்லி வை சொல்லி வை என்ன ஏம்பா சுனிலு உன் மேட்ருக்கு சம்மதம் சொல்லிடுச்சுப்பா பார்ட்டி ஆமால அண்ணனும் தம்பினா இப்படிலாவா இருக்கணும் நல்லதுக்கு அடிக்கிறாங்க கெட்டதுக்கு அடிக்கிறாங்க எனக்கே புரியலடி பொறுத்திருந்து பாப்போம் வேதாளம் எப்ப முருங்கை மரம் ஏறும்னு யாரால சொல்ல முடியும் அங்க எல்லாரும் வந்துட்டாங்க அக்காவும் தங்கச்சி உட்காந்துட்டு இங்க என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க நல்ல நேரம் போயிட போகுது சீக்கிரமா வாங்க என்ன மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா போட்டோல பார்த்து பிடிச்சதுனால தானே எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிருக்கேன் சரி நல்ல நேரம் போறதுக்குள்ள தாமலை தட்டு மாத்திக்குவோம் நட்ராஜரின் மகளும் எனக்கு மைதனியாய சுனிதாவே கருப்பையாவின் மகனும் சக்திவேலும் தம்பியுமான பாண்டிக்கு திருமணம் செய்து தர மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் நானும் சம்மதிக்கிறேன் கொஞ்சம் உள்ள வரியா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க குழந்தைக்கு காது குத்த போற அவளை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வா சொல்லிட்டு இப்ப நிச்சயமா பேசுற அவன் முகத்து கூட காட்டாம ஹாஸ்டல்ல பொத்தி பொத்தி வச்சு பாதுகாத்தேன் அவளை இப்படி இங்க கொண்டு வரதுன்னு யோசிச்சேன் அதனால ஒரு சின்ன போய் சொல்லி உனக்கு காது குத்துனேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வை நான் உன்னை கேட்டேனா கேட்கல இருந்தாலும் எனக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல பொறுப்பு அவன் மூஞ்சு முகர கட்டிய பொறுப்பு இருக்கிறவன் இப்படி ஒரு மாப்பிளைய பார்க்கவே மாட்டான் கள்ளச்சாரையை காய்ச்சிட்டு அவன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான் யார் யாரை வச்சிருக்காரு இந்த ஊருக்கே தெரியும் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுவான் அவன் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கினேன் எண்ணி பார்க்கல 2-3 கட்டு கொடுத்தான் உன் நெஞ்சில இறக்கமே இல்லையா கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுல தான் பணம் கொடுப்பாங்க இங்கே மாப்பிள்ள பணம் கொடுத்திருக்கான் அது நினைச்சு சந்தோஷப்படாம நீ ஒப்பாரி வைக்கிறிய அவளை வெட்டி நான் ஆத்துல போட்டாலும் போடுவேனே தவிர சத்தியமா இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் பாக்கலாடி என்ன பண்ணுவேன் அவளை எஸ்கேப் பண்ணி வச்சுக்கலன்னு பாக்குறியா அது மட்டும் நடக்காது நான் ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டு சுத்தி ஆளுங்க இருக்கு விடிஞ்சா கல்யாணம் அக்காவும் தங்கச்சியும் புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க ஹலோ சுனில் நான் சுனிதா பேசுறேன் என்ன பிரிஞ்சு உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதே சுனில் நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளு ஓகே நான் சீரியஸா கேக்குறேன் சொல்லு குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷனுக்காக என் அக்கா புருஷன் என்ன அழைச்சிட்டு வர சொல்லல என் அக்கா கிட்ட போய் சொல்லி நான் இங்க வந்த உடனே எனக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கான் விழிஞ்ச கல்யாணம் எனக்கு பயமா இருக்கு நீ எதுக்கு பயப்படுற மானவர வரைக்கும் போனாலும் பயப்படாத அங்க போய் திரும்பி பார்த்தா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் தான் உட்கார்ந்திருப்பேன் நீ தைரியமா இரு ஹலோ சுனில் நான் சுனிதாவோட அக்கா பேசுறேன் நீ உடனே கிளம்பி வந்து எப்படியாவது இங்க இருந்து சுனிதாவை அழைச்சிட்டு போயிடு இனிமே எங்களால உனக்கு போனும் பண்ண முடியாது வெளியில வரவும் முடியாது அக்கா கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்ல எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா என் புருஷனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு இரு சுனிதா கிட்ட கொடுக்குறேன் சுனில் ஹே அவன் யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்ன நான் கிளம்புறேன் சீக்கிரமா வா சுனில் நான் காத்துட்டு இருப்பேன் டேய் என்னடா அவன் வரேன்னு சொன்னா அந்த சுனில இன்னும் வர காணுமே அவன் வருவான் வருவான்னு சொல்லி அவன் உள்ள தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கா ஐயோ எனக்கு திக்கு திக்குன்னு வயித்துல கலக்குதுடா என்னடி புடவைலாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்ட நான் கட்டிக்கலனா அவனுங்களே கட்டி விட்டுருவானுங்க போல இருக்கு எதுக்கு வீணா சண்டை போடணும் அதான் நானே கட்டிக்கிட்டேன் என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா இன்னும் சுனில் வரல தெரியுமா அவன் எப்பவும் இப்படிதான் தவிக்க விடுவான் விளையாட்டு புத்தி ஜாஸ்தி ஆனா எப்படியும் வந்துருவான் என்ன ஓடி
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு, அவன் வரானான்னு பாக்குறேன். தங்கச்சி ரெடியா? சீக்கிரம் போய் கூட்டா. ஏய், முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு. சுனில் இன்னும் வரல. பொறுமையா இரு, வந்துருவான். என்னை விட நீ டென்ஷன் ஆகுற. நேரம் நெருங்க நெருங்க எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. உனக்கு கிண்டலா இருக்காடி? அக்கா, மணவர வரைக்கும் நான் போனாலும் எனக்கு தாலி கட்டுறது சுனிலா தான் இருக்கும். நீ கவலைப்படாம இரு. என்னவோ, உன் நம்பிக்கை வீண் போகாம இருந்தா சரி. ஐயோ, இங்க வேலை மேல போய் பொண்ணு ரெடி பண்ணு. சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுச்சு. பொண்ணு அழைச்சுட்டு வாங்க. சுனிதா, உன்னை மணவரைக்கும் அழைச்சிட்டு போக வராங்க. இது வரைக்கும் வராத சொல்லு, இனிமே வருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அக்கா, இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்லையா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இன்னும் ஒரு வழி பாக்கி இருக்கு. மாலை எடுத்துக்கிறான். மாலை போட போறியா? போடுக்கா. அர்க்யம் சமர்ப்பயாமி ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. என்னடா கழுத்துக்கிட்ட கை வச்சு? சுனிதா, எங்க வந்த? சொல்லு, எதுக்கு வந்த? கல்யாணம் முடிஞ்சிருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணலான்னு வந்தியா? கல்யாணம் நடக்கல. என் அக்கா தன் உயிரை கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்டா. சுனிதா, எதுவும் பேசாத. இங்க எதுவும் போயிடு. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல பயப்பட. எப்படி இருக்கு சுனில்? பொசிஷன் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஓப்பனர் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். எல்லா டெஸ்ட்டையும் எடுத்திருக்கேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் குழந்தை இங்கே இருக்கணும்ட்டு இல்லை, வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். பார்த்துக்கோ.
எதுக்கு கண்கள்ங்கிற பயமா? நம்ம ஊர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹார்ட் சர்ஜன் உன் பையன் சுனில். அவன் தான் இந்த ஆபரேஷன் பண்ண போறான். அப்புறம் என்ன பயம்? கம், தைரியமா போலாம். வாமா. சுனில், 1 செகண்ட். சாதாரணமா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல 2 தடவை தட்டி இருக்கு. புரியல சார். அதான் முதல்ல கனடா போறீங்களான்னு கேட்டதுக்கு முடியாதுன்னுட்டீங்க. இப்போ இன்னொரு சான்ஸ் வந்திருக்கு. இல்ல டாக்டர், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. தேங்க்யூ டாக்டர். ஓகே. சித்தி சித்தி, ஏன் சித்தி அழுறீங்க? ஒண்ணுமில்ல. எங்க வரக்கூடாதோ அங்க வந்துட்டேன். யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவனை பார்த்துட்டேன். இப்போ உன் உயிர் அவன் கையில இருக்கு. உங்க அம்மாவை கொன்ன மாதிரி உன்னையும் கொன்னுடுவானோன்னு பயமா இருக்கு. ஹலோ, ஷியாமியா? டாக்டர், நான் சுனில் பேசுறேன். சொல்லுங்க சுனில். நான் கனடா போறதா முடிவு பண்ணிட்டேன். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. வெரி குட் டிசிஷன். நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நாளைக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம். எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போடலாம்? என் லைஃப் முடியற வரைக்கும். என்ன சொல்றீங்க? நான் திரும்பி வர விரும்பல. நான் கனடாலே தங்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு கணபத் சம்மதிப்பாரா? மாட்டாரு. அதனால நான் கனடா போறது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி, நாளைக்கு என்ன தனியா மீட் பண்ணுங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம். குட் நைட். தேங்க்யூ சார். அங்கிள், என்ன கொன்னுடுவீங்களா? இப்படியெல்லாம் பேசி என்ன கொன்னுடாதரா. பூவை கசக்கி யாராவது சந்தோஷப்படுவாங்களா? எப்பவுமே உங்க சித்தி இப்படிதான்டா. யாரையுமே எதையுமே சரியா புரிஞ்சிக்க மாட்டா. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே மாறி எங்கேயோ போயிட்டோம். என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேன்டா. எல்லாரும் சொல்றாங்க நான் ஒரு பெரிய டாக்டர்னு. அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க, பத்திரிகையில எல்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லடா. உன்னை காப்பாத்த போறேன் பாரு, அதான்டா எனக்கு சந்தோஷம். உனக்கும் உன் சித்திக்கும் நல்ல வாழ்க்கை தருவேன்டா. நான் எங்க இருந்தாலும் நீயும் உன் சித்தியும் என் மனசுல இல்லடா, கண்ணுக்குள்ளே இருப்பீங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.